Welcome to a course on engineering mechanics. நம்ம dynamics ideas பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். In the previous few lectures, we have spoken about the concept of work and energy. In this lecture, we are going to start some problems based on the concept that we have studied in work and energy. வாங்க பார்ப்போம். So, இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருந்துருக்காங்க? An automobile of 100 kg is driven at a 5-degree incline at a speed of 72 km per hour when the brakes are applied, which causes a constant total braking force of 5000 Newton. ஸோ இங்கே மொத்த டேட்டாவை இதில் நம்ம கொடுத்துட்டாங்க. என்ன, ஒரு கார் ஆட்டோமொபைல் ஏதோ ஒரு வண்டி வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வண்டியோட மாஸ் எவ்வளவா இருக்கு? மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். ரிமெம்பர், இங்கே நமக்கு மாஸ் தான் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுக்க கிடையாது. வெயிட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? we'll just have to multiply the gravitational force with the mass to get the weight. ஓகே, இப்போ இங்க என்னன்னா ரோடு வந்து ஸ்ட்ரைட் அல்ல, ரோடு வந்து 5% இன்க்ளைன், சாரி 5 டிகிரி இன்க்ளைனா இருக்கு. விச் மீன் இங்க ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் நோட்டிஸ் வாட் இஸ் கிவன், ரைட்? ஸோ இப்போ இந்த விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 5% இன்க்ளைண்டா இது இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, இப்போ இது 72 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. பிரேக் அப்ளை பண்ணும்போது டோட்டல் பிரேக்கிங் ஃபோர்ஸ், அதாவது இங்க பிரேக் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எந்த இடத்துல நடக்க போகுது? டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் தான். ஸோ அந்த பிரேக்கிங் ஃபோர்ஸ் என்ன, 5000 நியூட்டன் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு we'll have to calculate the distance traveled by the automobile. அந்த வண்டி வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்து, வண்டி வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் நகர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி பை விச் வி வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ பிஃபோர் மூவிங் டு த சொல்யூஷன் பார்ட், லெட் மீ ஸ்டேட் த ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் யூஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ வெலோசிட்டி ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, கிவன் velocity at two different positions. எங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இனிஷியலா 72 கிலோமீட்டர் per hourல இருந்துச்சு. பிரேக் போட்டு வண்டி எப்ப நின்னுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வண்டி when the automobile comes to a stop position, the velocity is 0, right? ஸோ இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வெலோசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we'll have to determine the distance covered between them. So we'll have to find the distance. So distance x ன்னு எடுத்துக்கலாம். அந்த x அப்படிங்கிறது என்னன்னு பாக்குறீங்களா? So you can very well see here, right? So velocity, it is given that 72 kilometer per hour. ஸோ இந்த பொசிஷனுக்கு வருது. இங்கிருந்து இங்கே வரும்போது அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். தட் எக்ஸ், அந்த குவான்டிட்டியை தான் வந்து we'll have to do. ஸோ இதை பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, what we'll consider that automobile as a system. அதை வச்சு நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ let me write down the things. ஸோ மாடலிங் ப்ரொசீஜரில் வந்து choose the car as the system and assume it is or it can be modeled as a particle. Okay, இந்த இடத்துல வந்து okay, that is in the analysis part. என்ன நம்ம பண்ண போறோம்? if you see principle of work and energy தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கைனடிக் எனர்ஜி ரெண்டு பொசிஷன்லயும் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ the difference between the kinetic energy தான் என்னவா இருக்க போகுது? ஒர்க்கா இருக்க போகுது, ரைட்? ஸோ அதாவது பார்த்துட்டீங்கன்னா what is the principle of work and kinetic energy? T1 plus U1 to 2 is T2. இதுதான். ஓகே, ஸோ this is the principle of
work and energy. So இதிலிருந்து what you can say, so the difference between the kinetic energies is the work done. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ கைனெட்டிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுவோங்களா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி, let us calculate the kinetic energy. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா that is we'll have to calculate T1 which is half times of mv1 square. ஸோ இந்த இடத்துல v1 என்னது? It is given to be 72 km per hour. நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we'll convert it into meter per second. ஸோ இப்போ இந்த குவான்டிட்டியை இந்த 1 hour first of all கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டினாமினேட்டர் we must have the kilometer. ஸோ 1 kilometer இங்கே அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 kilometer is equal to 1000 meters. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்துட்டிங்கன்னா we'll have to cancel out what? ஹவர்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு we must have seconds. ஸோ 1 hourல எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? நமக்கு 3600 செகண்ட்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா you get this to be 20 meter per second. ரைட்? ஸோ வெலோசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து we write T1 is half times of what is the mass? Mass. நம்ம கொடுத்திருக்கிறதும் mass தான், ரைட்? which is 1000 kilograms and velocity is 20 squared and units என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா which is kilogram and meter square per second square. ஸோ இந்த விஷயங்கள் தான். இது எல்லாத்தையுமே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா what you get is you get 2 lakh joules. That is the பொசிஷன் 1ல நம்மளோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னா 2 lakh joules. நெக்ஸ்ட் பொசிஷன் 2ல வந்து கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட் பொசிஷன் 2 இங்கே என்னது? T2 is half times of mv2 square. ஆனால் இந்த இடத்துல v2ஓட வேல்யூ என்னது? which is 0. So this implies kinetic energy is also 0. சரிங்களா? இப்போ என்னது? kinetic energy என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we are going to find out the work done by the forces. ஸோ இங்கே நமக்கு forces என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா from the given thing அப்படியே கொஸ்டினுக்கு நம்ம இப்போ வருவோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 5000 N இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருந்திருக்காங்க. எங்கே? டயரில் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இந்த டைரக்ஷனில் பிரேக் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, கார் இப்படி மூவ் ஆகி கார் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகி ஸ்டாப் ஆகணும். ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகி ஸ்டாப் ஆகணும்னா அந்த பிரேக்குனால அப்ளை ஆன இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்படி நமக்கு எக்ஸாக்ட் வெர்டிக்கலாக இங்கே வந்து 5 டிகிரி இல்லாமல் இந்த எக்ஸாக்ட் வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருந்திருக்கும். இந்த 5 டிகிரி இந்த ரொட்டேஷனோட சேர்த்து வந்து இந்த இன்க்ளைனோட சேர்த்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருந்திருக்கும். அந்தந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் தட் அந்த 5000 N. ஸோ விச் இஸ் தி வெயிட். ஸோ தட் இஸ் மாஸ் டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி. மாஸ் என்னது? 1000 multiplied with 9.81. ஸோ விச் இஸ் 9810 நியூட்டன். ஓகே, இங்கே இதாகிறது விச் இஸ் தி நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்து இதோட கைனெட்டிக் டயக்ராமில் இருக்க போகுது. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல we have 98110 நியூட்டன், இந்த இடத்துல 5000 நியூட்டன். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. ஓகே, now let us calculate the work. work என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கிருந்து இங்கே வரைக்கும் நடந்த அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் நடந்துச்சு? எக்ஸ் இதாக இருந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ் கூட we will have to multiply that 5000 இந்த நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருந்திருக்கு. ஸோ we have minus
5000x plus அடுத்தது என்னது இங்க பார்த்துட்டீங்கன்னா இதைத்தான் ஆக்சஸாக எடுத்திருக்கோம்னா ஸோ இந்த 9810 இருக்கு பார்த்தீங்களா இந்த இதை வந்து we'll have to resolve. ஸோ ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1000 கிலோகிராம் 9.81 meter per second squared and sine 5 degree times of x which is equivalent to minus 4145x. ஸோ இங்கே இதெல்லாம் நம்ம எதை வச்சு கொண்டு வந்தோம்? Let me read that out. So the best way to identify which forces do work is to draw the free body diagram. Free body diagram வரைஞ்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அதிலிருந்து எந்தெந்த ஃபோர்ஸஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இங்கே நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுதா? நமக்கு கிடையாது. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் வந்து நமக்கு இங்கே ஒர்க் பண்ணுது. சரிங்களா? அதாவது பிரேக்கிங் ஃபோர்ஸும் வெயிட்டும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை எழுதியிருக்கோம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அ ஒர்க்? ஃபோர்ஸ் டைம்ஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே என்ன ஃபோர்ஸ் என்னது 5000 இந்த நெகட்டிவ் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது எக்ஸ். ஓகே, இங்கே அதே மாதிரி இந்த ஃபோர்ஸில் இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் இங்கே 5 டிகிரி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு we just resolve and see what is happening. ஓகே, ஸோ அதை வச்சு இந்த மொத்த விஷயங்கள் நம்ம எழுதிக்கிட்டோம். ஆக்சுவலி இந்த 5000x இது உள்ள என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு sin 5 டிகிரிக்கு வேல்யூ போடும்போது யூ கெட் திஸ் குவான்டிட்டி. ஓகே, பை த பிரின்சிபல் ஆஃப் work and energy, இப்போ நமக்கு என்னது -4145x is equivalent to கைனடிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் இது கூட இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ்? தட் இஸ் 0 minus 2 lakh. ஸோ இப்போ இதில் இருந்து x is equal to 2 lakh upon 4145, so which is approximately equal to 48.3 meters. இதுதான் பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மீட்டர் மூவ் ஆகி தான் வந்து அந்த கார் வந்து ஸ்டாப் பொசிஷனுக்கு நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் கிவன் தட் 2 blocks, 2 பிளாக்கை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க பை அன் இன்எக்ஸ்டென்சிபிள் கேபிள். அதாவது அதோட லென்த் என்னவோ அது எக்ஸ்டர்னலாக ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போது இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா we'll have to determine the velocity of block A. அது ஒரு 2 மீட்டர் மூவ் ஆனதுக்கப்புறம் அதோட வெலோசிட்டி என்னவா இருக்கு போகுது. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கு அப்படின்னா இங்கிருந்து ஒரு 2 மீட்டர் மூவ் ஆனதுக்கப்புறம் அதோட வெலோசிட்டி என்ன? இது 2 மீட்டர் மூவ் ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுவும் இப்படி ஒரு 2 மீட்டர்ஸ் மூவ் ஆயிருந்திருக்க தான் போகுது. ஓகே, கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் நடக்குதா? ஆமாங்க, நடக்குது. இப்போ பிளாக் பி வேணா வந்து வேக்கமில் வந்து அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற பிளாக் ஏ என்னது அந்த ஒரு பிளேன் மேலே தான் அதை வச்சிருந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸுக்கும் அந்த பிளாக்குக்கும் நடுவில் இருந்துட்டு ஃப்ரிக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கயிறு வந்து அந்த ஒரு புள்ளி வழியாக போகுது. அந்த புள்ளி வந்து அதுக்கு வெயிட் பெருசாக எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் நடந்துச்சுனால அதை பற்றி நம்ம பாதர் பண்ணிக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ we'll move further. இந்த இடத்துல நம்ம இடத்துல ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we'll have to talk about the strategy, right? So the strategy is again to make use of என்னது நம்ம என்ன பண்ண போறோம்? principle of work and energy தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். So here we are interested in determine the velocity
and we are asked like velocity தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஆனா அந்த வெலோசிட்டியை எப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வெலோசிட்டின்னு வந்துருச்சுனாலே வந்து பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, இந்த இடத்துல ரெண்டு பிளாக் இருக்கு. சரிங்களா? அந்த ரெண்டு பிளாக்குக்கும் தனித்தனியா பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ண போறோம். தனித்தனியா அப்ளை பண்ணிட்டு ஃபைனலா அதை ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இல்லை மொத்தமாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதை விட இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ அதை விட இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ இந்த கேபிள்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும்ல, பை வி கால் தட் அஸ் அ டென்ஷன், ரைட்? ஸோ அந்த டென்ஷன், அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால ஏதாவது நடக்குமா? தனித்தனி பிளாக்காக பார்க்கும்போது இருந்துட்டு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபைனலி வென் யூ ஆட் தம் அப், அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கலை. அதனால அது நமக்கு எதுவும் பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ டிட்டர்மைன் த வெலோசிட்டி, வி மேக் யூஸ் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் work and energy. ரைட்? ஸோ இங்கே மாடலிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? So in the modeling, we define two separate systems, one for each block, and model them as particles. ஓகே, இங்கே என்னது ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க, அந்த புள்ளி வந்து வெயிட்லெஸ், ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ வி டோன்ட் கன்சிடர் தட். ஓகே, நவ் லெட் அஸ் டூ தி அனாலிசிஸ். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு பிளாக்குக்கும் நம்ம தனித்தனியாக வந்து நம்ம இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒர்க் அண்ட் எனர்ஜி ஃபார் பிளாக் ஏ. ஓகே, இந்த இடத்துல இந்த பிளாக் ஏ, இப்போ மறுபடியும் இங்கே அப்படியே வந்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் சி. ஸோ நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரியே அந்த ரெட் அண்ட், இங்கே நம்ம ஒன்லி ஃப்ரீ பாடி மட்டும்தான் பேச போகிறோம். கைனடிக் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ லெட் மீ யூஸ் ஒன்லி ஒன் கலர். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதோட வெயிட் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆக போகுது. இங்கே ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகிருக்க போகுது. சரிங்களா? இது மட்டும்தான். இது இல்லாமல் வேற ஏதாவது இருக்கா? சப்போஸ் இதை வந்து சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த புள்ளி கூட இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அண்ட் தென் டு வி ஹேவ் எனிதிங் எல்ஸ்? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் த வெயிட். ஓகே, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஒன்று ஆக்ட் ஆக போகுது, ஆஸ் வெல் ஆஸ் இங்கிருந்து இங்கே அந்த டென்ஷன் ஒன்று இதாக போகுது, ஃப்ரிக்ஷனும் இதாக போகுது. ஸோ இந்த விஷயங்கள். ஸோ when you put them together you get this one. ஸோ இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்குது, இங்கிருந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வரும்போது அதோட மூவ்மெண்ட் என்ன நடந்திருக்கு, அங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு when we proceed further, here we denote the friction force by Fa and the force exerted by the cable by Fc. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை Faனும் டென்ஷனை Fcனும் டினோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த பிளாக் ஏ? தட் இஸ் 200 kilograms. அப்போ இதிலிருந்து we can calculate the weight of A is 200 kilograms multiplied with
9.81 meter per second square, which gives you 1962 Newton. அதுதான் வந்து weight of A. சரிங்களா? இப்போ we'll have to calculate the force. அது என்னது? That is the friction coefficient with the NA. Okay? So, இங்க normal force என்னது? weight க்கு equivalent இருக்க போகுது. So, which is mu K multiplied with WA, that is 0.25 from the given information, which is 1962 Newton. So, which is, when we multiply, we get this to be approximately equal to 490 Newtons. Okay, by the principle of work and energy, நமக்கு என்ன கிடைக்க போகுது? That is T1 plus U1 to 2 is T2. Okay, initial velocity 0. Let us do the substitutions here itself. So half times of mass another 200 and velocity, initial velocity another namakku 0, that is 0 squared plus u12. So இங்க என்னென்ன forces எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க போது. இந்த நார்மல் ஃபோர்ஸ் இங்க இந்த ஒரு ஒர்க்கும் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? வெயிட் இங்க ஏதாவது ஒர்க் பண்ண போதா? கிடையாது. Because the movement is taking place only in the horizontal direction, not on the vertical direction. இதே இன்க்ளைண்டான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நடந்திருக்கலாம். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்னால எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இது பண்ண போகுது. ஸோ ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? ஸோ FC in the positive direction, FC multiplied with 2 meters and FA in the negative direction multiplied with 2 meters, which is equivalent to half times of M. M என்னது? That is 200. இந்த velocity என்னன்னு தெரியல, அதை வந்து நம்ம V ன்னு denote பண்றங்காட்டி let me write that as V squared. சரிங்களா? ஸோ இது simplify பண்ணீங்க அப்படின்னா you get FC to M minus FA என்னன்னு calculate பண்ணிக்கோ, that is 490 Newton multiplied with 2 meters equals half times of 200, which is what? 100 V squared kilogram meter square per second square. So let us mark this as equation 1. இப்போ என்ன? block A க்கு பார்த்துட்டோம். இதே மாதிரி we'll have to look for the block B. If you come to the original diagram, இந்த இடத்துல என்னது? weight இந்த directionல, normal இந்த directionல. சரிங்களா? இதை ரெண்டத்து அதுக்கப்புறம் இங்க வந்து கேபிள் இருந்து எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸ். இங்க வேற ஏதாவது ஆக்ட் ஆக போதா? கிடையாது. இந்த விஷயங்கள் மட்டும்தான் இதுல ஆக்ட் ஆக போகுது. இங்க நம்ம நார்மல் வச்சு எதாவது பண்ண போறோமா? நத்திங், ரைட்? ஸோ சீல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த சீல இருந்து வரக்கூடிய அந்த தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த கேபிள், தட் இஸ் டென்ஷனும் வெயிட்டும் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நமக்கு பேச போறோம். சரிங்களா? ஸோ that is given in this diagram. Proceeding further, so here we are calculating work and energy for block B. So here mass of B is 300 kilograms. Therefore weight of B is 300 kilograms multiplied with 9.81 meter per second square, which is 2940 Newton. Okay, so again by principle of work and energy நமக்கு என்ன கிடைக்க போகுது? T1 plus U1 to 2 equals T2. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா half times of mass என்னது? 300. இனிஷியலாக ரெஸ்ட் பொசிஷன், ஸோ இட் இஸ் சிம்பிளி 0.
ரைட். அண்ட் இங்கே நமக்கு ஒர்க் எதனால நடக்க போகுது? இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணத்தான் போகுது. ஸோ வெயிட் வித் 2 meters, FC with 2 meters. Okay, equal to half times of இங்கே மாஸ் என்னது again 300, இங்கே வெலோசிட்டியும் என்னது அதே தான். ஸோ இட் இஸ் v squared. சரிங்களா? வெயிட் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் 2940 Newton multiplied with 2 meter. சரிங்களா? because it is 0. ஸோ இந்த இடத்துல FC 2 meter equals இங்கே வந்து you can cancel it and you get 150 v square. Let us mark this as equation 2. Okay, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are just going to add these two things. ஏன் அதான் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ more than one block இருந்துச்சு அப்படின்னா we can consider them as a separate blocks. தனித்தனியாக கண்டுபிடிங்க and finally add them up. So adding 1 and 2 நமக்கு என்ன கிடைக்க போகுது? So what was 1? FC 2m இருக்கு. ஸோ இந்த இடத்துல minus FC 2m இருக்கு. They get cancelled. இங்கே minus 490n multiplied with 2m. இங்கே 2940n multiplied with 2m minus 490n multiplied with 2m equals இந்த இடத்துல வந்து we have 100 v squared, 100 v squared minus 150 v squared, if I am not wrong. Okay, so sorry, add தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். Yes, we are just adding them up. These are the things. ஸோ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ we get 2450 Newton multiplied with 2m equals 250 v squared. ஓகே, ஸோ இங்கே வந்து யூனிட் பார்த்துட்டிங்கன்னா கிலோகிராம் and meter squared upon second squaredல இருக்கு. So this is simply 4900 joules is what? 250 v squared with kilogram meter square per second squared. இதெல்லாம் when you do the cancellation and out and units என்னங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. I leave that as an exercise to you people. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா you get some quantity. So this is v squared. இதிலிருந்து you get v to be 4.43 meter per second. So this is the velocity. Required velocity என்னன்னு calculate பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதுதான் இது. In the upcoming lecture we are going to see few more problems on the concept of work and energy. Thank you.